ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் அப்புறம் லோ எண்ட் பிசியில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை மூலிமா நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்குள்ளார போய்க்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளார போய்க்கிறேன். சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ஓபிஎஸ் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்துக்கோங்க. ஓபிஎஸ் ஸ்டுடியோ வெப்சைட்குள்ளார போய்க்கோங்க. விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓபிஎஸ் ஸ்டுடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இது டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் இதை ஸ்பீடு பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ் ஃபோல்டரை மினிமைஸ் பண்ணிடுங்க. ப்ரௌசர் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ண டவுன்லோட்ஸ் விண்டோவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓபிஎஸ் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் இதை ஸ்பீடு பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸ் விண்டோவை க்ளோஸ் பண்ணுங்கள். லான்ச் ஓபிஎஸ் ஸ்டுடியோவை டிக் பண்ணலைன்னா டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங் ஐ வில் நாட் பி ஸ்ட்ரீமிங்கை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களோட ஸ்க்ரீன் ரீசொல்யூஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. யூஸ் கரண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட ஸ்க்ரீன் ரீசொல்யூஷன். எஃப்பிஎஸ்ஸை செலக்ட் பண்ணி 60 FPS கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்ளை செட்டிங்ஸ் கொடுங்க. இந்த விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அவுட்புட்டை கிளிக் பண்ணுங்கள். அவுட்புட் மோடை செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் பாத்தில் ப்ரௌஸை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்பிசிக்குள்ளார போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எந்த டிஸ்கில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்க் டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ கிட்ட வாங்க. ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளியர் கொடுத்துருங்க. ஓபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எம்டி பிளேஸ் கிட்ட ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓபிஎஸ் ஃபோல்டருக்குள்ளார போய்க்கோங்க. செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க. ரெக்கார்டிங் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி MPEG-4 ப்ராக்கெட்டில் MP4ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ என்கோடரை செலக்ட் பண்ணி X264 கிளிக் பண்ணிக்கோங்க.
ரீஸ்கேல் அவுட்புட்டை செலக்ட் பண்ணி லாங்ஸி ஜோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரேட் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணி சிபிஆர் கொடுத்துருங்க. பிட்ரேட்டை செலக்ட் பண்ணி 4500 kbps வச்சுருங்க. எம்டி பிளேஸ் கிட்ட வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். CPU யூசேஜ் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணி அல்ட்ரா ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி ஹை கொடுத்துருங்க. டியூனை செலக்ட் பண்ணி 0 லேட்டன்சி கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துருங்க. வீடியோ ஆப்ஷனுக்குள்ளார போய்க்கோங்க. பேஸ் ரீசொல்யூஷனை செலக்ட் பண்ணி 1280x720 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் ரீசொல்யூஷனுக்கு அதையே கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துருங்க. இன்னொரு தடவை பேஸ் ரீசொல்யூஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீன் ரீசொல்யூஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கொடுத்து இதை காப்பி பண்ணுங்கள். அவுட்புட் ரீசொல்யூஷனை செலக்ட் பண்ணி அதை கிளியர் கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. 2 சைடும் ஒரே ரீசொல்யூஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ளை கொடுத்துருங்க. அட்வான்ஸ்டு ஆப்ஷனுக்குள்ளார போய்க்கோங்க. ப்ராசஸ் ப்ரையாரிட்டியை செலக்ட் பண்ணி ஹை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மைக் சவுண்டு வேண்டாம், அதனால் நான் மியூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மியூட் கொடுக்காதீங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்பிளே கேப்சரை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. டிஸ்பிளேவை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீன் ரீசொல்யூஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் அங்கெங்கேன்னு போயிட்டுருக்கேன். எங்கெங்கே போகிறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். டிஸ்பிசிக்குள்ளார போகிறேன். டிஸ்க் டியை செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். OBS ஃபோல்டருக்குள்ளார போகிறேன். இந்த ஃபோல்டரில் தான் நம்ம வீடியோ இப்போ ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபைலில் தான் நம்ம வீடியோ இப்போ ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. இப்போ இந்த OBS ஃபோல்டர் விண்டோவை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். OBS ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் விண்டோவை ஓப்பன் பண்ணி ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துக்கிறேன். OBS ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் விண்டோவை மினிமைஸ் பண்ணி OBS ஃபோல்டர் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவுடைய குவாலிட்டி இதை விட நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற வீடியோ எடிட்டர் தான் இந்த வீடியோவுடைய குவாலிட்டியை கம்மி பண்ணிடுச்சு. இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். OBS ஃபோல்டரையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். OBS சாஃப்ட்வேர் விண்டோவை ஓப்பன் பண்ணி அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.